உன்ன மாதிரி ஹையஸ்ட் போஸ்ட்ல இருக்க அதிகாரிகள் தப்பு பண்ணும் போதெல்லாம் இந்த நாட்டுல தண்டிக்கப்படுறதா எனக்கு தெரியல. ஆனா இந்த பகவத்சிங்கோட தேசப்பற்றுக்கு முன்னால நீ கண்டிப்பா தண்டனை அடைஞ்சே தீரணும். கல்டா சட்டையா, கல்டா யூனிஃபார்ம். பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல. நடந்ததெல்லாம் மிஸ்டர் விஜயன் சொன்னாரு. அவங்க அம்மாவை கொன்னதுனால சண்முகத்தை பழி வாங்குன்ற ஒரே எண்ணம் தான் பகவத்சிங் இருந்தது. சண்முகம் இந்த கேஸ்ல ஒரு முக்கியமான விட்னஸ். அதனால நான் தடுக்க போனேன். அதுக்கு என்ன இந்த நிலைமைக்கு ஆக்கிட்டான் சார். என் பொண்ணு கல்யாணம் வச்சிருக்கேன். இந்த நேரம் பார்த்து என்ன இப்படி ஹாஸ்பிட்டல்ல படுக்க வச்சுட்டானே சார். கவலைப்படாதீங்க, என் தலைமையில உங்க பொண்ணு கல்யாணம் கிராண்டா நடக்கும். உன்னை சஸ்பெண்ட் பண்ண சொல்லி ஆர்டர்ஸ் இஷ்யூ பண்றேன் சார். உன்னை சஸ்பெண்ட் பண்ண சொல்லி ஆர்டர்ஸ் இஷ்யூ பண்றேன். என்ன அங்க இருந்து பாக்குறேன்? வாங்க. அன்னைக்கு மிலிட்டரியில ஒரு சின்சியர் ஆபீசர் கர்னல் பகவத்சிங், இன்னைக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல வெரி ஸ்ட்ரிக்ட் ஆபீசர் அசிஸ்டன்ட் கமிஷனர் பகவத்சிங். ஆனா அதுக்கு கவர்மெண்ட் தந்த பரிசு பணம் சம்பாதிக்க ஆசைப்படுற அதிகாரிகள் இருக்க வரைக்கும் இந்தியா ஜிந்தாபாத் இல்ல, இந்தியா ஓகயா. நம்ம ரவியை சுட்டுக் கொண்டது யார் தெரியுமா? டேவிட். நம்ம அம்மாவை கொண்டது வெசல்ஸ் ஃபேக்டரி ஓனர் சண்முகம். இதுல தலைவர் கேடிஆருக்கும் பங்கு இருக்கு. நாட்டுல இருக்கிற தீவிரவாதிகளுக்கும் அவங்களுக்கும் தொடர்பு இருக்குன்னு கண்டுபிடிச்சவன் நான். ஆனா இதுக்கு எனக்கு கிடைச்ச ப்ரமோஷன் சஸ்பெண்ட் ஆர்டர். நடந்தது நடந்து போச்சு. அதுக்கு நாம என்ன பண்ண முடியுங்க?
நீங்க கேட்டுக்கிட்ட மாதிரியே நான் தமிழ் கத்துக்கிட்டேன். ஆனா யாரோட முதல்ல பேசணும்? நம்ம ரவியை சுட்டுக் கொண்டது யார் தெரியுமா? டேவிட். எல்லாரும் வெளியே ஓடிடுங்க. தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு அர்த்தமில்லாத வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தாரு. அதுவே ஒரு அர்த்தமான வாழ்க்கை ஆயிடுச்சு. சார், நீங்க சஸ்பெண்ட் பண்ணக்காக இவ்வளவு பெரிய தீவிரவாத செயல்ல இறங்கி இருக்கான் பகவத் சிங். ஏற்கனவே எதிர்க்கட்சி தலைவர் சுட முயற்சி பண்ண தீவிரவாதி ரவி உங்க பிரதர் சார். இப்ப செத்து கிடக்குறாளே இவர் ரவியோட வைஃப். ஆக மொத்த குடும்பமே தீவிரவாத குடும்பம் சார். டீப்பா இன்வெஸ்டிகேட் பண்ணோம்னா தீவிரவாதிகளுக்கும் பகவத் சிங்கும் சம்பந்தம் இருக்குன்னு நினைக்கிறேன் சார். சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை எடு. ஓகே சார். உன் குடும்பத்துல எத்தனை பேர் இழந்ததுக்காக நீ தீவிரவாதி ஆயிட்ட. ஆக உன் வாழ்க்கையை சொல்றதா நினைச்சு எங்க வாழ்க்கையோட விளையாடின கதையை சொல்லி முடிச்சிட்டேன். அதனாலதான் சாவு உனக்கு சட்டத்து மூலமா வராம எங்க மூலமா வந்து. பகவத், நீ தப்ப முடியாது. நீ சுட்ட அந்த பாம்பு அடிக்கும். அப்புறம் நான் மட்டும் இல்ல, நம்மளை சுத்தி 5 கிலோமீட்டருக்கு இந்த ஃபாரஸ்டே அழியும். நீ உன் தீவிரவாத கூட்டம், உன் ஆயுதங்கள் அத்தனையும் அழியும். இந்த நாட்டுக்காக என் உயிரை தியாகம் பண்ணி ஒரு தீவிரவாத கூட்டத்தை அழிச்சுன்னு இருக்கு. சுடு. சுடு. இப்ப கூட நான் தீவிரவாதி இல்ல, அசிஸ்டன்ட் கமிஷனர் தான். சிஎம் சஸ்பெண்ட் பண்ணதே ஒரு சின்ன டிராமா தான். என்னப்பா சொல்ற? ஆமா சார், தீவிரவாதிகளோட மறைமுகமா கேடிஆருக்கு தொடர்பு இருக்கு. டேவிட் கேடிஆருக்கு சப்போர்ட்டா இருக்கறனால தீவிரவாதிகளை பிடிக்கிறதுக்கு இது வரைக்கும் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கல. அப்படின்னா இமிடியேட்டா அவங்க 2 பேரும் அரெஸ்ட் பண்ணிடலாமா? சாரி சார், தீவிரவாதிகளை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்க கேடிஆர தீவிரவாதிகளோட தொடர்பு இருக்குன்னு அரெஸ்ட் பண்ணா நம்ம நாட்டு ஜனங்க நம்ப மாட்டாங்க. அதோட அரசியல் பகையினால பழி வாங்கினதா உங்களுக்கு தான் கெட்ட பேர் வரும். சரி, இப்ப இதுக்கு என்ன வழி? முதல்ல தீவிரவாதிகளை பிடிக்கணும். கேடிஆரும் டேவிட் எங்களுக்கு சப்போர்ட்டா இருந்தாங்கன்னா அந்த தீவிரவாதிகளை கோர்ட்ல ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். ஏன்பா அதுக்கு தீவிரவாதிகளை பிடிச்சாக்கணுமே, முடியுமா? முடியும். அதுக்கு நீங்க ஒத்துழைக்கணும். என்ன செய்யணும்? ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்க டிஜிபியை நீங்க போய் பார்க்கணும். ஓகே. அதுக்கு காரணமா இருந்தா என்ன நீங்க சஸ்பெண்ட் பண்ணணும். ஒரு சின்ன டிராமா தான் சார், அப்புறம் நீங்களே பாருங்க என்ன நடக்குதுன்னு. ஓகே, விஷ் யூ பெஸ்ட் ஆஃப் லக்.